மக்களுக்கு உங்களோட கையில் உங்களோட நீதியை பெற்று தருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து போலீஸ் திணைக்களம் தந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், போலீஸ் திணைக்களம் இன்றைய தினம் 2 முக்கியமான தொலைபேசி இலக்கங்கள் 2 முக்கியமான தொலைபேசி இலக்கங்கள்னு சொன்னால் 2 வகையான. ஒன்று வந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏதாவது தங்களோட கடமையை மீறி குற்றம் இழைக்கிறார்களா என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களோட அடையாளம் தெரியாமல் சரியான தகவல்களை வழங்க முடியும் என்று சொல்லி ஒரு சில இலக்கங்கள், அதாவது மாகாண ரீதியாக தொலைபேசி இலக்கங்கள் தரப்பட்டிருக்குது. அந்த தொலைபேசி இலக்கங்கள் தொடர்பான விவரங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தில் நான் கொடுத்துருக்கேன் தெளிவாக தமிழில், அல்லது நீங்கள் என்னுடைய முகநூல் பக்கத்தில் போய் ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம், அங்கேயும் கொடுத்துருக்கேன். அல்லது நீங்கள் ஏற்கனவே செய்தியில் பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொன்னால், இதை வந்து போலீஸ் திணைக்களம் வந்து சிங்கள மொழியில் வெளியிட்டிருக்கிறதால சிங்களம் வாசிக்க தெரிஞ்சவர்கள் தெரிஞ்சு கொள்வாங்க. தமிழ் மொழியில் என்ன வேணும் தெரியல, ஆனால் செய்தி ஊடகங்கள் இதை கட்டாயம் நிச்சயமாக தமிழ் மொழியில் மாற்றி தரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம், அல்லது நீங்கள் முகநூல் பக்கத்தில் அதை நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், ஜாழ்ப்பாணம், முல்லைத்தீவுன்னு சொல்லி தெளிவாக இந்த நம்பருக்கு முறைப்பட சொன்னேன். முக்கியமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயங்களில் போலீஸ் உத்தியோகத்தர்களின் உதவியோடு தான் அங்கே முக்கியமாக போதைப்பொருள், கஞ்சா, மற்றது ஆழ்கடத்தல், இந்த வாழ்வெட்டு கும்பல்கள், மண் அகழ்வு, இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுடைய ஆதாரபூர்வமாக நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர் என்னையும் தொடர்பு கொள்றீங்க, நிறைய பேர் நிறைய செய்தி ஊடகங்கள்லாம் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆதாரங்களை இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் கட்டாயம் பகிர்ந்து வைங்க. உங்களுடைய ஆளுடைய ஆழங்கள் அங்கே சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அவர்களுக்கு இதோடமான உண்மையான ஆதாரத்தோட பொய்யாக ஒருத்தர் மாட்டி விட்டோம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் தான் தண்டனை அனுபவிக்கணும். ஸோ இந்த இலக்கங்களை பயன்படுத்தி நீங்கள் அவர்களுக்கு உங்களோட முறைப்பாடுகளை முன்வைக்கலாம். போலீஸ் உத்தியோகர்கள், அது கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், பெரிய பதவி இருக்கட்டும், ஏதாவது குற்றம் இழைக்கிறார்கள்னு சொன்னால் உங்களை உறுதிப்படுத்த முடிஞ்சால் இந்த இலக்கங்களை பயன்படுத்தலாம். ஏன்னு சொன்னால் இது ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கிற முக்கியமான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தோடு சம்பந்தப்பட்ட பிரிவுகள். ஸோ அதனால் உங்களுக்கு பாதுகாப்பிற்கு நீங்கள் பயன்படுத்தவில்லை இந்த ஆட்சியில்.